Build your future with quality education. Emmanuel Arasar JJ College of Engineering and Polytechnic, Marthandam. Admissions open now. முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தாவேக அரசின் முதல் வேளாண் பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. இன்றைய பட்ஜெட்டில் விவசாயிகளுக்காக அறிவிக்கப்பட உள்ள திட்டங்கள் என்னென்ன என்பது குறித்த தகவல்களுடன் தலைமை செயலகத்திலிருந்து செய்தியாளர் பாஸ்கர் இணைஞ்சிருக்காரு. பேசலாம். வணக்கம் பாஸ்கர். தாவேக அரசின் முதல் வேளாண் பட்ஜெட் இன்றைய தினம் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. இந்த ஆண்டு விவசாயிகள் மத்தியில் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் என்னென்ன? இன்னைக்கான இந்த சட்டப்பேரவை நிகழ்வுகளையும் பதிவு பண்ணுங்க. தமிழக சட்டப்பேரவை இன்று காலை 9:30 மணிக்கு கூடும். தமிழக சட்டப்பேரவை கூடியதுமே வேளாண் பட்ஜெட், வேளாண்மைத்துறை அமைச்சர் வினோத் பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளார். நேற்று பொது பட்ஜெட் நிதியமைச்சர் மரிய வில்சன் பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். அதைத் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேளாண் பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. வேளாண் பட்ஜெட் மீதான எதிர்பார்ப்புகள் விவசாயியிடம் அதிகமாக இருக்கிறது. பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் என்று கோரிக்கைகள் விவசாயிகளிடம் எழுந்த வண்ணம் இருக்கிறது. அதே நேரத்தில் வறட்சி பாதித்த மாவட்டங்களாக அறிவிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் முன்வைக்கப்படுகிறது. அதே நேரத்தில் கரும்பு மற்றும் நெல்லுக்கான ஆதார விலை தொடர்பாக தமிழக முதலமைச்சர் விஜய் தலைமையில் நேற்று வேளாண்மைத்துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடைய ஒரு ஆலோசனை கூட்டம் என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் நெல் மற்றும் கரும்புக்கான அந்த ஆதார விலையை உயர்த்துவது தொடர்பாக தமிழக அரசினுடைய வேளாண் பட்ஜெட்டில் இடம்பெறுமா என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. நிலத்தடி நீரை அதிகரிப்பதற்குண்டான நடவடிக்கையாகவும் வேளாண் உபகரணங்களை வாடகைக்கு வழங்குவது தொடர்பாக விவசாயிகளுக்கு குறைந்த மானியத்தில் உபகரணங்கள் கிடைத்து அதன் அடிப்படையில் அவர்கள் விவசாய பணிகளை தொடர்ந்து மேற்கொள்வதற்குண்டான வாய்ப்பும், அதே நேரத்தில் மகசூலை பெருக்குவதற்குண்டான உரம் மற்றும் மானியங்கள் எல்லாம் தமிழக அரசின் மூலமாக வேளாண்மைத்துறை மூலமாக விவசாயிகளுக்கு வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையும், குறுவை சாகுபடிக்கு ஏற்கனவே 340 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருந்தாலும் எதிர்பார்த்த அளவுக்கு மழை பெய்யாத காரணமாக அதனுடைய பாதிப்புகளை உணர்ந்து குறுவை சாகுபடிக்கு மாற்றாக அதாவது தண்ணீர் அதிகமாக தேவைப்படாத பயிர்களை பயிரிட்டு அதன் அடிப்படையில் விவசாயத்தை தொடர்ந்து மேற்கொள்ளப்படக்கூடிய வாய்ப்புகள் குறித்தும் இந்த வேளாண் பட்ஜெட்டில் புதிய அறிவிப்புகள் வெளியிடப்பட உள்ளது. தடுப்பணைகள், வேளாண்மை துறை சார்ந்த புதிய அறிவிப்புகள், வேளாண்மை துறையில் காலி பணியிடங்களை நிரப்புவது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை உள்ளடக்கியதாக வேளாண் பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. வேளாண்மை துறையில் விவசாயிகளுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையில் வேளாண் பட்ஜெட் அமையும் அப்படிங்கிறதா அமைச்சருடைய கருத்தாக இருக்கிறது. அந்த வகையில் 9:30 மணி அளவில் தமிழக சட்டப்பேரவை கூடியதுமே வேளாண் பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. அதே நேரத்தில் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படவில்லை உள்ளிட்ட பல்வேறு விதமான கோரிக்கைகளை வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் குறிப்பாக திமுக கருப்பு சட்டை அணிந்து அவை நடவடிக்கையில் பங்கேற்பதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய காட்சிகளையும் தற்போது பார்க்க முடிகிறது. விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். Build your future with quality education. Emmanuel Arasar JJ College of Engineering and Polytechnic, Marthandam. Admissions open now.